வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல நம்ம நிறைய மாடல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, அதே போல் மீதியின்றி வகுப்படும் எண் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது, அடுத்து மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதே போல் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படிங்கிற மாதிரி மாடல் இருக்கும். அடுத்து சமமான மீதி தரக்கூடிய எண் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அல்லது வெவ்வேறு மீதி தரக்கூடிய எண்கள் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. அடுத்து லாஸ்ட்டாக இந்த 11ஆல் 9ஆல் வகுப்படும் எண் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 7 மாடல் இருக்குது அப்படின்னாலும் இந்த வெவ்வேறு 7 மாடல்லையும் நம்ம ஒரே ஷார்ட்கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஒரே ஷார்ட்கட் மூலயமா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம பேசிக்காக அந்த டானா வகுத்தல்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். அது எல்லா இதுக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். பட் எல்லா நம்பருக்குமே நம்ம அந்த டானா வகுத்தல், டிவைசபிள், இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம எல்சிஎம் வேல்யூ, ஹெச்சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்பல இந்த ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்றது மூலமா அதோட எல்சிஎம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து லாஸ்ட் மினிட்ல நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது எல்சிஎம்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில மெத்தடுக்கு 100% இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். ஒரு சிலதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேபிள்ஸோட நேச்சர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் டேபிள்ஸோட நேச்சர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு 4வது வாய்ப்பாடு அப்படின்னு எடுத்துக்கங்க. ஜஸ்ட் நீங்க வாய்ப்பாடு விஷயங்களே நீங்க எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்கிறத இதை நீங்க யோசிக்கணும். ஓகேவா? இப்போ 4வது வாய்ப்பாடு எடுத்தோம் அப்படின்னா அதோட மடங்கு எப்பயுமே ரெட்டப்பட்ட நம்பராக தான் இருக்கு, ஈவன் நம்பராக தான் இருக்கு. இப்போ 1 நாள் 4, 2 நாங்க 8, 3 நாங்க 12, 4 நாங்க 16, 5 நாங்க 20, இந்த மாதிரி தான். அப்போ லாஸ்ட்ல வந்திருக்க நம்பர் எல்லாமே யூனிட் டிஜிட். ஓகே, அந்த யூனிட் டிஜிட் எல்லாமே ஈவன் நம்பராக தான் இருக்கும். அதே போல தான் 8வது வாய்ப்பாடு நீங்கள் கவனிச்சாலுமே 8, 16, அடுத்து 24, 32, 40 இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலுமே அது ஈவன் நம்பராக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டேபிள்ஸ் தெரிஞ்சாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டில் இன்னும் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டிவைசபிள் ரூல். இந்த ஒரே ஷார்ட்கட் அப்படின்னு நான் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் டிவைசபிள் ரூல் இதை தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 7 மாடலுமே இந்த டிவைசபிள் ரூல் மூலயமாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அது நான் கேரண்டி நான் கொடுக்குறேன். நிறைய சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதே டிவைசபிள் ரூலே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இதில் என்ன அப்படின்னா இந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ட் டைமில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 7வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய எண்கள் கான்செப்ட்லேயே ஒருத்தனே இருக்குது. அது நம்ம 1 by 1 ஒவ்வொரு ப்ராப்ளமும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிவைசபிள் ரூல் என்ன டிவைசபிள் ரூல் என்ன இருக்கு, என்னென்ன கண்டிஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியம். இப்போ டிவைசபிள் ரூல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2ங்கிற நம்பர், 3ங்கிற நம்பர், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இந்த நம்பருக்கான டிவைசபிள் ரூல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லை. இப்போ 2ங்கிற நம்பர், ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதோட லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்குமா, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதோட லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது 2ஆல் டிவைட் ஆகும். புரியுதுங்களா? எந்த நம்பர் வேணும்? அப்போ 8, 4, 3, 5, 2 அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே யூனிட் டிஜிட் 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெட்டப்படை நம்பர் இது 2, 4, 6, 8 இந்த மாதிரி எது இருந்தாலும் அது 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டிவைசபிள் ரூல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட்லேயே டிவைசபிள் ரூல் ரொம்ப தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்தே நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டிவைசபிள் ரூலை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த 7 மெத்தனையும் பாருங்க, ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 2ங்கிறது டிவைசபிள் ரூல் தேவையில்லை. அடுத்தது 3ஓட டிவைசபிள் ரூல் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் 3ஆல் டிவைட் ஆன்ஸ் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க பெரிய நம்பருமே 3ஆல் டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ 9, 4, 2, 5, 7 இந்த மாதிரி நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட கூடுதல்ங்கிறது பார்க்கணும். 9 + 4 13, 13 + 2 15, 15 + 5 20, 20 + 7 27. அப்போ 27ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகும் தானே? டிவைட் ஆகும். அப்போது இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். இதுதான் 3ஓட டிவைசபிள் ரூல். புரியுதுங்களா? 3ஓட டிவைசபிள் ரூல் என்ன கண்டிஷன்? கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் 3ஆல் டிவைட் ஆன்ஸ் அப்படின்னா
அந்த மொத்த நம்பர் பெரிய நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். இன்கேஸ் இதோட கூடுதல் வரல அப்படின்னா கண்டிப்பாக இது டிவைட் ஆகாது. இப்போ இதில் இன்னொரு ஷார்ட்கட், இந்த 3ஓட ஷார்ட்கட்டில் கவனிங்க. 9ன்னு வர்ற நம்பர் கூடுதல் 9 வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த டிவைசபிள் ரூலில் நான் என்னோட பழைய வீடியோஸ்லேயே 9ங்கிறது மேஜிக் நம்பர் நான் சொல்லியிருப்பேன். இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்டில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த 7 மெத்தட்லையும் பார்த்தோம்னா 9ங்கிற நம்பர் கண்டிப்பாக அங்கே இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். 90% அங்கே 9ங்கிற நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த 9ங்கிற நம்பர் மேஜிக் நம்பர் மூலமாகவே ஈஸியாக இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் நம்ம இந்த ரூலை தெரிஞ்ச பின்னாடி ஒன்றா நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஓகே, கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பாருங்கள். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, 2 ஆப்ஷன் வந்து இதே கண்டிஷனில் இருந்தால் என்ன பண்ணுறது, 4 ஆப்ஷனுமே இதே கண்டிஷனில் இருந்தால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எப்படி ஷார்ட்கட் மூலமாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற இந்த ஒரு 4 பாயிண்ட். ஃபஸ்ட்டு எல்சிஎம் பேசிக் மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லாஸ்ட் மினிட் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது முக்கியமாக டேபிள்ஸும் அதோட நம்பரோட நேச்சர். நான் சொன்னேன் எக்ஸாம்பிள், இப்போது 4ங்கிறது எப்பயுமே ஈவன் நம்பராக தான் இருக்கும், 8ங்கிறது எப்பயுமே ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்ம வச்சு கண்டிப்பாக நம்ம இந்த ஷார்ட்கட்டை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ 3ங்கிற டிவைசபிள் ரூல் என்ன, அது டோட்டல் எல்லாமே 3ஆல் கூட்டும்போது 3ஆல் டிவைட் ஆன்ஸ் அப்படின்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அடுத்து என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பரில் 9 கூடுதல் 9 வரலாம் கேன்சல் பண்ணுங்கள். இந்த 9 கேன்சல் ஆயிரும். 4 + 5 இந்த 9 கேன்சல் ஆயிரும். அடுத்து 2 + 7 இந்த நம்பருமே கேன்சல் ஆகும். அப்போ மொத்தத்துக்கு 9ஆலே கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ 9ங்கிற நம்பர் வந்தது அப்படின்னாவே எல்லாமே கேன்சல் ஆனாலும் அது 3ஆலையுமே டிவைட் ஆகும். புரியுதுங்களா? இந்த ஒரு பாயிண்ட்லாம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 4 அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துருக்க டிஜிட்டில் லாஸ்ட் 2 டிஜிட் இப்போ இந்த டிஜிட்டே நம்பர் எடுத்துருமா, லாஸ்ட்டில் 57ன்னு இருந்துச்சா, இப்போ இந்த டிஜிட்டு இங்கே லாஸ்ட்டில் இருக்க 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பருமே டிவைட் ஆகும். இப்போ இங்கே நான் சொன்ன பாயிண்ட் நல்லா இதே நம்பர் எடுத்துகிட்டு அப்படின்னா 9 4 2 5 7 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது 4ஆல் டிவைட் ஆகுதுங்கிறது டிவைட் ஆகாதுங்கிறத பார்த்த உடனே சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து இது ஒரு ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். அப்போது கண்டிப்பாக 4ஓட அந்த வாய்ப்பாடில் டேபிளில் ஒற்றைப்படை எண்ணுங்கிறதே கிடையாது, ரெட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கும். அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சதுனாவே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏதாவது ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணும்போது அங்கே ஒற்றைப்படை நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் கேன்சல் வராது அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே நம்ம எல்சி மெத்தட்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்பல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது 4. இப்போ அடுத்தது, இப்போ இன்கேஸ் இங்கே 6ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈவன் நம்பர் இருக்குது. ஓகேவா? அப்போ 56 நம்பரை மட்டும் லாஸ்ட்ல இருக்க 56ங்கிற நம்பரை மட்டும் நம்ம 4ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்றோம். 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா 1 4 பேலன்ஸ் 1 16 4 16. அப்போ லாஸ்ட்ல இருக்க 2 டிஜிட் மட்டும் 4ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா ஹோல் நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட், இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல 4க்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர்ல லாஸ்ட்ல 2 0 வந்தது அப்படின்னாலும் இதுவும் 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 7 9 2 5 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் லாஸ்ட் 2 டிஜிட் வந்துச்சா, இந்த 0 இருந்தாலுமே கூட லாஸ்ட் 2 டிஜிட் 0 வந்தது அப்படின்னாலும் அதுவும் எதனால டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, இது 4ங்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். 5 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வேறு சொல்லவே தேவையில்லை, யூனிட் டிஜிட். ஓகேவா? யூனிட் டிஜிட் ஒன்று 5ஆவோ ஆர் 0வா இந்த 2 கண்டிஷனில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். இது நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியராகவே தெரிஞ்சதா. ஓகேவா? யூனிட் டிஜிட் 5ஆக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்பர் பெரிய நம்பருமே 5ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 6ஓட டிவைசபிள் ரூல் என்ன அப்படின்னா எந்த நம்பர் 2ஆலையும் 3ஆலையுமே டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் 6ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளானதா. 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க நம்பர் எப்படி இருக்கணும், லாஸ்ட் யூனிட் டிஜிட் ஈவன் நம்பராக இருக்கணும். வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து 3 அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம், அதோட கூடுதல் 3ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே செக் பண்ணிடலாம். அப்போ 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய அந்த டிவைசபிள் ரூலும் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து 7 அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது ரொம்ப ரேர் தான், எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 1 மட்டும் நார்மல் மெத்தடாகவே இருக்கும், மற்ற எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 7ங்கிற நம்பருக்கு மட்டும் நம்ம ஷார்ட்கட் இல்லாமல் டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது டைரெக்டாக டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரேரு, நம்ம 7ங்கிற நம்பரை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரேரு. ஓகேவா? ஸோ இருந்தாலும் இந்த 7ங்கிற போது நம்ம கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதையும் நம்ம செக் பண்ணி ஆகணும். ஓகேவா?
அப்போது கொடுத்துருக்க நம்பர் 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ 8ங்கிற நம்பருக்கு அது 8ஓட டிவைசபிள் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்க நம்பரோட லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஓகே, எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் கொடுத்துருப்பாங்க. இப்போ 5, 3, 4, 7, 5, 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட்டை மட்டும் நம்ம 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணணும். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் 4 அப்படிங்கிற போது லாஸ்ட்டில் இருக்க 2 டிஜிட்டுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். அதே போல் இங்கே 8ங்கிற போது லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட். இப்போ இங்கே 752 மட்டும் எடுத்துக்கலாமா? இப்போ 752னா 9 8 72 பேலன்ஸ் 3 32 அப்படின்னா இது 4 டைம்ஸ் வருது. அப்போ இந்த ஹோல் நம்பருமே 8ஆல் டிவைட் ஆகும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது லாஸ்ட் 3 டிஜிட். ஓகே, அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட் ஜீரோவாக இருந்தாலுமே கூட, லாஸ்ட் 3 டிஜிட் ஜீரோவாக இருந்தாலுமே கூட அந்த பர்டிகுலர் ஹோல் நம்பர் 8ஆலையும் டிவைட் ஆகும். இதுதான் அந்த 2 பாயிண்ட். 4க்கு எப்படி 2 பாயிண்ட் இருக்கோ அதே போல் 8ங்கிறதுக்கும் 2 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ 9, இந்த 9ங்கிறது தான் ரொம்ப மேஜிக்கான நம்பர். நீங்கள் 9ங்கிற டிவைசபிள் ரூல் ஒன்று தெரிஞ்சிங்க அப்படின்னாவே 90% நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய அந்த 7 மெத்தட்லையும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 9ங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் 3ங்கிற கான்செப்டே சொல்லிட்டேன். எவ்வளோ பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே கூட இப்போ 5, 4, 3, 2, 1, 7, 8, 6, 3 இந்த மாதிரி எது வேணாலும் ரேண்டமாக தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எந்த நம்பரோட கூடுதல் 9 வருதோ கேன்சல் பண்ணிடுங்க. 5 + 4 9 வருதா, இதை கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து 6 + 3 இது 9 வருதா, இதை கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து 1 + 8 இதுவும் கூட்டினா 9 வரும், அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 2 + 7 + 2 இதுவும் 9 வரும், இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி 3ங்கிற வருதா, இந்த மீதி 3 எல்லாமே கேன்சல் ஆகிருக்கணும். எல்லாமே கேன்சல் ஆகிருந்தது அப்படின்னா அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். நீங்கள் இதோட கூடுதல் 9ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறது ஒரு ரூல் தான். இதோட கூடுதல் 9ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிற செக் பண்ணுறது ஒரு ரூலு. ஆர் இந்த மாதிரி நான் மொத்தத்தை எல்லாத்தையும் கூட்டணும் கூட அவசியம் இல்லை. எந்த 2 நம்பரை கூட்டினா நம்மளுக்கு 9 கிடைக்குதோ அதை மட்டுமே நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு மீதி என்ன வருது, மீதி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட், இந்த ஒரு 9ங்கிற இந்த ரூலுக்கு நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுருங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒன்று ப்ராப்ளம் பார்க்கலாம். 10 அப்படிங்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. லாஸ்ட்டில் கொடுத்துருக்க யூனிட் டிஜிட் 0வாக இருந்தால் மட்டும்தான் 10ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சது. அடுத்து 11, இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கொடுத்துருக்க நம்பர், இப்போ இங்கே 5 4 3 2 1 7 8 6 3ங்கிற நான் போட்டிருந்தேன்னா இந்த நம்பருக்கு 11ஓட டிவைசபிள் ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1வது பொசிஷன், இது 2வது பொசிஷன், 3வது பொசிஷன், 4வது பொசிஷன், 5 6 7 8 9 இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரோட பொசிஷன் இருக்கா. அப்போது ஆட் நம்பர் பொசிஷன், அதாவது 1வது பொசிஷன், 3வது பொசிஷன், 1வது பொசிஷன், 3வது பொசிஷன், 5வது பொசிஷன், 7வது, அடுத்து 9. அப்போ இந்த மாதிரி நான் பெரிய நம்பருக்கு நான் சொல்கிறேன். அதே இது இப்போ ஒரு 5 நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 5 4 3 2 1ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பொசிஷன், 3வது பொசிஷன், அடுத்தது 5வது பொசிஷன். இதோட கூடுதல் என்ன? 5 + 3 8, 8 + 1 9. அடுத்தது 2வது பொசிஷன், 4வது பொசிஷன், ஈவன் நம்பருக்கான ஆட் நம்பருக்கான பொசிஷன், ஈவன் நம்பருக்கான பொசிஷன். 4 + 2 6. ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். 9 + 6 இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு 0ங்கிறது வரணும், அப்படி இல்லை அப்படின்னா 11ங்கிறது வரணும். இந்த நம்பர் இந்த 2 நம்பர். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 தான் கிடைக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் இந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? அப்போது இது வந்துட்டு என்ன, ஒன்று லாஸ்ட்டில் இது மைனஸ் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல 5ன்னு இருந்ததுன்னா வைங்க, 4 + 5 9ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11ன்னு கூட வர ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒரு சில பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் 11ன்னு கூட வரலாம். அப்போ இந்த மாதிரி 11 இருந்தாலும் அந்த பர்டிகுலர் நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும், பெரிய நம்பர் டிவைட் ஆகும். இதுதான் நீங்கள் டிவைசபிள் ரூலில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த நம்பர்ஸோட டிவைசபிள் ரூல் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 7 மெத்தடுமே நீங்கள் ஈஸியாக இந்த ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது 2 ஆப்ஷன் வந்து ஒரே தான் இருந்தது அப்படின்னா அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஈஸியாக டைம் சேவ் பண்ண முடியும். 1 by 1 நம்ம பார்க்கலாம்.
ஸோ ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறோம், ரொம்ப கவனமாக நீங்கள் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு நம்பர்லையுமே ஒவ்வொரு ப்ராப்ளமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நம்ம அந்த சேஞ்சஸை நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா டவுட் கிளியர் ஆயிரும். இந்த ஷார்ட்கட்டை எந்த டவுட் இல்லாமல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுலே நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். 5, 6, 8, 9 மற்றும் 12 மீசிமா காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 9 அப்படிங்கிற நம்பரோட இன்னும் ஒரு சில பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 9ஓட மடங்குங்கிறத நீங்கள் கவனிங்க. 1 9 18 3 27 4 36 5 45 6 54 7 63 8 72 99 81. இப்போ இதில் எல்லா நம்பரையும் பாருங்கள், அதோட கூடுதல் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினீங்கன்னா 9 அப்படிங்கிறது தான் வரும். 1 + 8 9, 2 + 7 9, 3 + 6 9, 4 + 5 9, 5 + 4 9, 6 + 3 9. இந்த மாதிரி 9ஓட மடங்குன்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எப்பயுமே அதோட கூடுதல் சிங்கிள் டிஜிட் நீங்கள் மாற்றுறீங்கன்னா அது 9ங்கிறது மட்டும்தான் வரும். அப்போ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலுமே கூட அதோட கூட்டி அதை சிங்கிள் டிஜிட்டாக நீங்கள் மாற்றினீங்கன்னா 9ங்கிறதா கிடைக்கும். அப்போது இதெல்லாம் 9ஓட மடங்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பாயிண்ட்டு ஓகேவா. அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்கன்னா மீசிமாங்கிறத கேட்குறாங்க. அப்போ சிறு மடங்கு. அப்போ கொடுத்துருக்க மடங்கு ஆப்ஷனில் சிறிய மடங்குலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள் 9ங்கிற நம்பர் வந்துச்சா, இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். இப்போ இங்கே 9ங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இதை கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லையும் எலிமினேட் பண்ணக்கூடிய பாசிபிள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கூடுதல் எப்பயுமே என்ன வரணும், 9ங்கிறது வரணுமா. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா இங்கே 1 + 2 ஆப்ஷன் டியில் 1 + 2 3 தான் வருது, 9ங்கிற வரல. அப்போ இது 9ஓட மடங்குல வராது. ஓகேவா, 9ஓட மடங்குல வராது. அப்போது இந்த டியை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இதுதான் எலிமினேட் பண்ணக்கூடியது, நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப்பு. அடுத்ததெல்லாம் கவனிங்க. 90 இருக்குது, 180 இருக்குது, 360ங்கிறது இருக்குது. இப்போ நான் 90 அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். ஓகேவா, 90ங்கிறத எடுத்துட்டு மற்ற எல்லாத்துலேயுமே நம்ம செக் பண்ணலாம். 5ங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் 0 வந்துருக்கு, அதனால் 5ஆல் இது டிவைட் ஆகும். ஓகேவா, அதாவது இதோட மடங்குல வரும். அடுத்து 6ன்னு பார்த்தாலுமே 6ஓட மடங்குலையுமே வரும். பட் 8ன்னு பார்க்கும்போது 8ஆல் இங்கே டிவைட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே டிவைட் பண்ணி பார்க்கும்போது 8ஓட மடங்கு வருதா இல்லையாங்கிறது முழுசாக டிவைட் ஆனால் தான் அது 8ஓட மடங்குல வருதுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இங்கே என்ன ஒரு டைம் வரும், பேலன்ஸ் 1 10 அப்படின்னா 8ஓட மடங்குல இது வராது, மீதி வந்துடும். அப்போது இந்த 90 வராதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. அடுத்தது 180 அப்படிங்கிற நீங்கள் கவனிங்க. 180 அப்படின்னு நான் பார்த்தோம்னா இங்கே 5 லாஸ்ட்டில் 5ங்கிற வந்திருக்குனால 0 வந்திருக்கனால 5ஓட மடங்களே வரும். 6 அப்படின்னு இருக்கும்போது 3018ங்கிற போது 6ஓட மடங்களே வரும். 8 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 8 அப்படின்னு பார்க்குறதுக்கு ரூல் என்ன, லாஸ்ட் 3 டிஜிட் இங்கே 8ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்க செக் பண்ணுறோம். இப்போ இங்கே இருக்கிறதே 3 டிஜிட் தான். அப்போ 180 நம்ம 8ஆல் செக் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்குறோம். 8ஆல் டிவைட் பண்ணும்போது 2 16, பேலன்ஸ் என்ன வருது 20 அப்படின்னு வருது. அப்போ 20ன்னு வர்றது 8ஓட மடங்குல வராது, 8ஆல் அடி ஆகிட்டு மீதி 4 வந்துடும். அப்போ 180ங்கிறதும் 8ஓட மடங்குல வரலையா. இப்போ இதில் இருந்தே நம்ம 3 ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1, ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அதற்கான ஆன்சர். புரியுதுங்களா. அப்போ டிவைசபிள் ரூல்லே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். அதே இது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக என்னென்ன ஆன்சர் வரும், பாசிபிள் இருக்குது, வராதுக்கான பாசிபிள் இருக்குது, எலிமினேட் பண்ணிடலாம். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சு. அப்போ நான் 360ங்கிறத நான் செக் பண்ண அவசியமே இல்லை. ஓகேவா, 3 ஆப்ஷன் கேன்சல் ஆகுதுன்னா கண்டிப்பாக 4வது ஆப்ஷனாக தான் இருக்கும். அதே இது இப்போ கூடுதல் என்ன வருது 3 + 6, அப்போ 9ன்னு வருதா. நான் என்ன சொன்னேன், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னது இங்கே ஒர்க் அவுட் ஆகுதா. அதோட கூடுதல் எப்பயுமே 9ன்னு வந்துச்சு அப்படின்னா அது 9வது வாய்ப்பாடோட மடங்காக இருக்கும். ஓகேவா, அப்போது இது 9ஆல் டிவைட் ஆகுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒருத்தன் எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 9ங்கிற நம்பர் அங்கே இன்வால்வ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவேன். அதுலேருந்து அதுக்கு என்ன பாசிபிள் இருக்குது, எலிமினேட் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணிடுறேன். ஓகேவா, அடுத்து இப்போது இதில் இருந்து 5ஓட மடங்கு அப்படின்னா லாஸ்ட்டில் 0 இருக்குது. 6ஓட மடங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர் என்ன லாஸ்ட்டில் ஈவன் நம்பராக இருந்தாலும், ஏன்னா 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னா 6ஆலையும் டிவைட் ஆகுங்கிற ரூல் நம்ம பார்த்தோமா. ஸோ அப்போ அது நீங்கள் அடிக்கடி இதை நீங்கள் ஞாபகப்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஈவன் நம்பராகவும் இருக்கும். அதே போல் கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 9ன்னு வருது. அப்போ 9 வந்தாலும் அது 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இங்கே 6க்கு பிரச்சனையே இல்லை. அடுத்தது என்ன, நம்ம 8ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். 8ஆல் டிவைட் ஆகுங்கிறதுக்கு என்ன,
4 × 8 32, பேலன்ஸ் என்ன வருது 40. அப்போ 8 40. அப்போ முழுசாக இங்கே டிவைட் ஆகுது, 8ஓட மடங்குலையும் வரும். மீதி என்ன 12ங்கிறது தான். 12 × 3 36, அப்போ 360ன்னு வருது. ஓகேவா? அப்போ இதே இது வேறு ஆப்ஷன் இதோட பெரிய ஆப்ஷன் கொடுத்துருந்தாலுமே கூட ஈஸியாக இந்த 360 தான் அதற்கான ஆன்சருங்கிறத இந்த மாதிரி மெத்தட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ரைட். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இல்லை, இன்னும் 2-3 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் 16, 17, 18, 19, 20, 21 இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே எல்சிஎம் கான்செப்டில் அந்த 9ங்கிற நம்பர் வரும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ அடுத்த ப்ராப்ளமே பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் கவனிங்க. மீசிமா கான் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் 8, 15, 24 மற்றும் 72 இந்த நம்பருக்கான எல்சிஎம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 9ங்கிற நம்பர் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா கொடுத்துருக்க இந்த 4 நம்பரில் 4வது நம்பரை கவனிங்க, 72. அப்போ 7 + 2 9ன்னு வருது. அப்போ இது 9ஓட மடங்கில் வருது. 9ங்கிற டிவைசபிள் ரூலை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 9ங்கிறது வந்திருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறோம். ஆப்ஷன் எது வராதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 3 + 5 8 தான் வருது. அப்போ இங்கே 9 வரலை, அதனால் இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது 3 + 6 9 வரும். அப்போ இது பாசிபிள் இருக்குது. அடுத்து 7 + 2 9 வருது, இதுவும் பாசிபிள் இருக்குது. இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா 7 + 3 10, 10 + 5 15. 15ங்கிறது 9ங்கிற மடங்கில் வரல, கூட்டம் 9ங்கிறது வரல, 6 தான் வருது. ஓகே, அப்போது இந்த நம்பர் வராது. அப்போ ஒன்லி பாசிபிள் என்ன? ஆப்ஷன் பியாக இருக்கலாம், ஆர் ஆப்ஷன் சியாக இருக்கலாம். இப்போ என்ன அடுத்த பாயிண்ட் என்ன நம்ம யோசிக்கணும்? சிறு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களா? அப்போ இருக்கிறதுலே சின்ன இந்த 2 நம்பரில் இருக்கிற சின்ன நம்பர் என்னவோ அதான் நான் ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன், செக் பண்ணுறேன். 360 அப்படிங்கிற போது 8ஓட டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் தான். அப்போ 8ஓட டிவைட் ஆகுது. அடுத்து 15ன்னு நம்ம எடுத்துட்டாலுமே கூட 15 நீங்கள் செக் பண்ணாலும் ஓகே, ஆர் இதை 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கலாம். 3 × 5. அப்போ 3ங்கிற டிவைசபிள் ரூல், 5ங்கிற டிவைசபிள் ரூல். இதுதான் பெரிய நம்பர்னா. இப்போ 24 நாங்கள் செக் பண்ணணுமா அப்படிங்கிற தேவையில்லை. 24 நீங்கள் 2ஆல் பிரிச்சுக்கலாம். 3 × 8. அப்போ 3ங்கிற டிவைசபிள் ரூல், 8ங்கிற டிவைசபிள் ரூல். இதுதான். அப்போ அந்த 1 to 11க்குள்ளே 1 to 9க்குள்ளே தான் உங்களுக்கு டிவைசபிள் ரூலவே அகைன் அண்ட் அகைன் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? 3ங்கிற டிவைசபிள் ரூல், 8ங்கிற டிவைசபிள் ரூல் நாங்கள் டேரெக்டாகவே பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ 3ங்கிற டிவைசபிள் ரூல் எப்படி நம்ம அப்ளை பண்ணால் கொடுத்துருக்க நம்பரோட கூடுதல் 9ன்னு வருது. அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? அடுத்து இங்கே நம்ம 8ஆல் டிவைட் பண்ணுங்கிற போது இந்த நம்பர் லாஸ்ட் 3 டிஜிட், அப்போ 3 டிஜிட் இருக்குது, 3 டிஜிட்டு 8ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். ஓகேவா? இதுவும் வருது. அடுத்தது 72 அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம்? 72ங்கிற நம்பர் 8 9 72. அப்போ 8ங்கிற டிவைசபிள் ரூலும் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். 9ங்கிற டிவைசபிள் ரூலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தன் செக் பண்ணிட்டோம். அப்போ 360ங்கிறது தான் இந்த 4 நம்பருக்குரிய டிவைசபிள் ரூலை ஒர்க் அவுட் ஆகுது. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் செக் பண்ணலாம். ஓகேவா? சார் ஏங்க சார் ஆப்ஷன் சியை செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர், சின்ன மடங்கு 360ங்கிற மடங்கு இந்த 4 நம்பரையும் டிவைட் பண்ணதில்ல, 4 நம்பரால் டிவைட் ஆகுதுல்ல, அதனால நம்ம இதுக்கு அடுத்து இருக்க பெரிய நம்பரை நம்ம பார்க்கணும் அவசியமே இல்லை. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் கொடுத்துருக்க சின்ன மடங்குலே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, கண்டிஷன் ஒபே ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம அடுத்த நம்பரை பெரிய நம்பரை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம நோட் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்த உடனே 2 வராதுங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். மீதி இருக்க 2 தான் நம்ம செக் பண்ணுறோம். அந்த 2ஐயும் நம்ம செக் பண்ணுறதுலையும் நிறைய எல்லா நம்பருக்குமே நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சில நம்பருக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுறோம். இதுதான் ஆப்ஷன் மெத்தடில் நம்ம பார்க்குறது. அப்போ ஈஸியாக எல்சிஎம் மெத்தட் பார்க்காமலே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறையா டைம்ஸ் எடுத்துக்கிறோம், எல்லா மாடலுமே நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அடுத்த ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இந்த 17வது கொஸ்டின் கவனிங்க. 24 36 40 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இங்கேயும் நம்ம டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். அதுவும் முக்கியமாக 9 இன்வால்வ் ஆகுதான்னு செக் பண்ணலாமா? 3 + 6 9. ஓகே, அப்போ இங்கே 9ஓட மடங்குல இந்த வருது. ஓகே, இப்போ இதுலேருந்தே செக் பண்ணுங்கள். கொடுத்துருக்க நம்பர் எதில் வந்துட்டு ஆட் பண்ணால் 9 வரும்னு பார்க்கலாம். 3 + 4 7 தான் வருது. அப்போ இது 9 வரலை. 2 + 3 5 தான் வருது. அப்போ இதுவும் வரலை. அடுத்தது இங்கே 4ன்னு பார்த்தாலும் இதுவும் 9 வரலை. அப்போ 3 + 6 மட்டும்தான் இங்கே 9ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ இந்த மாதிரி சம்ஸுமே நீங்கள் பார்த்தாலுமே பார்த்த உடனே இதற்கான ஆன்சர் என்ன வருங்கிறத செக் பண்ணிட்டோமா? இங்கே நம்ம எதுவுமே எல்சிஎம்ங்கிறத எடுக்கவே இல்லை. ஈஸியாக அந்த டிவைசபிள் ரூலோட
நம்பரை வச்சு, அதுவும் முக்கியமாக 9 இதுதான் மேஜிக் நம்பர்னு நான் சொன்னது. இதுக்கப்புறமும் நீங்கள் அந்த மேஜிக் நம்பர் 9ங்கிறத இன்னுமே நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ அடுத்தது கவனிங்க, 90, 150, 225 மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதுலேயும் 2 இடத்துல 9ங்கிற மடங்கு வருது. 90 இதோட கூடுதல் 9ன்னு வருதா, அப்போ இதுவும் 9ஓட மடங்கு. அதோட 2, 2, 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 9ன்னு வரும். அப்போ இதுவும் 9ஓட மடங்கு. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்லையுமே 9 கூடுதல் 9 வருதான்னு பாருங்கள். 1 + 5 6 தான் வருது. அப்போ இது 9ஓட மடங்கில் வராது. 3 + 5 8 தான் வருது. அப்போ இது 9ஓட மடங்கில் வரலை. மீதி இருக்கிறத பாருங்கள், இங்கே 2, 2, 5 இது 9ஓட, இது பாசிபிள் இருக்குது. அடுத்தது 4, 5 இதுவும் கூட்டினா 9 வருது. இதுவும் பாசிபிள் இருக்குது. இப்போது இந்த மாதிரி 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் பாசிபிள் இருந்தால் அடுத்த ஸ்டெப் நான் என்ன சொல்லியிருக்கேன், சிறு பொது மடங்கு. அப்போ இருக்கிறதுலே சின்ன மடங்கு நம்ம எடுத்துக்கணும். 450ங்கிற எடுத்துக்கலாமா, 450லாம் இதோட கண்டிஷனில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம், ஈஸியாக செக் பண்ணிடலாம். 9 இப்போ 90 அப்படின்னா இந்த 0 தவிர்த்து மீதி யோசிச்சு பாருங்க, 9 5 45. அப்போது இங்கே 450 மடங்கில் வருது. அதே போல் 150 15 × 3 45ன்னு வருது. அப்போ 450ங்கிறதும் வரும். ஓகேவா. அடுத்தது 225 × 2ன்னு பாருங்க, நம்மளுக்கு 450ன்னு வருது. அப்போது இந்த 450ங்கிற மடங்கு மீச்சிறு மடங்கு இது எல்லாத்துலேயுமே வருது. ஓகேவா. அப்போ 450ங்கிறது அதற்கான ஆன்சர். புரியுதுங்களா. நம்ம 2250 செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதை விட சின்ன மடங்கே இது எல்லாத்துக்கும் மீச்சிறு மடங்குன்னு வருது. ஓகே. இதுதான் நீங்கள் ஒரே மெத்தட்லேயே ஒரு சில ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாடல் யோசிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த மைண்டு யோசிக்காமல் இருக்கு, நான் பழைய மெத்தட்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டைம் சேவாதா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா. நான் அடுத்தடுத்து ஏதாவது ஷார்ட்கட் இருந்தாலுமே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ அடுத்த மாடலில் இந்த டிவைசபிள் ரூல் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இந்த ஷார்ட்கட்டை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த 20வது கொஸ்டின் கவனிங்க, 32, 36, 45, 60 மற்றும் 80 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது மீதியின்றி வகுப்பக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன, 4 இலக்க எண்ணோ 5 இலக்க எண்ணோ இந்த மாதிரி கான்செப்டில் கேட்பாங்க. இங்கே பார்த்தோன்னா மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்ணுன்னு காமனாக கேட்டுருவாங்க. ஓகேவா. அது 4 இலக்கமா 5 இலக்கமா அப்படிங்கிற கேட்டிருக்க மாட்டாங்க, காமனாக கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நம்பரையும் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். இங்கேயும் 9ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிஞ்சிருப்பீங்க. 3 + 6 9 வருது. இதுவும் 9ஓட மடங்கு தான். 45ங்கிறதும் 9ஓட மடங்கு தான். அப்போது கொடுத்துருக்க மற்ற நம்பருமே 9ஓட மடங்காக இருந்தால் மட்டும்தான், அது கூடுதல் 9ன்னு இருந்தால் மட்டும்தான் இந்த நம்பரால் டிவைட் ஆகும். இப்போ எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். இப்போது நான் கேன்சல் பண்ணுறேன். 1 + 4 + 4 4 + 4 8 8 + 1 9 அது கேன்சல் ஆயிடுச்சு. மீதி 4 தான் வருது. அப்போ ஆனால் 9 வரணும்னு சொல்லியிருக்கேனா, எல்லாமே கேன்சல் ஆகணும், 9 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது வராது. அதே போல் இங்கே 1 + 4 + 4 என்ன வந்திருக்கு, இது கூடுதல் 9 வந்திருக்கு. இப்போ இது பாசிபிள் இருக்குது. எதனால, 9ங்கிற டிவைசபிள் ரூல் அப்ளை ஆகும், 9ஆல் டிவைட் ஆகும். அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கேன்சல் பண்ணுறதுக்கு இருக்குது, அதை நான் அடுத்து தான் சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன, 1 + 4 + 4 அப்போ கூட்டினா 9 வருது. ஆப்ஷன் பியும் பாசிபிள் இருக்கலாம். அடுத்தது 1 + 4 5 5 + 3 8 இங்கே 8 தான் வருது, 9ங்கிற வரலை. ஓகேவா. இப்போ கொடுத்துருக்கிறது 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய பாசிபிள் இந்த நம்பர், இந்த நம்பர். இதையும் ஈஸியாக நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம், இப்போ 80ங்கிற நம்பர் இருக்குது, லாஸ்ட்டில் 0 தானே. 60ங்கிற நம்பர் இருக்குது, லாஸ்ட்டில் 0 தான். அடுத்து 45ங்கிற நம்பர் இருக்குது, லாஸ்ட்டில் என்ன இருந்தால் மட்டும்தான் டிவைட் ஆகும், ஒன்று 0வோ அல்லது 5ஓ. இப்போ நீங்கள் வேறு இன்னுமே இல்லை, லாஸ்ட்டில் 0ன்னு இருக்கா, 60 60ஓட மடங்கு வந்துட்டு லாஸ்ட்டில் எப்பயுமே 0 தான் வரும். அப்போ இந்த நம்பர் லாஸ்ட்டில் 4 வருது. அதனால் இது மற்ற 2 நம்பரோட மடங்கில் வர பாசிபிளே கிடையாது. அப்போது நான் எதுவுமே செக் பண்ணாமல் இதுதான் இதற்கான ஆன்சருங்கிறத நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். கொடுத்துருக்க கண்டிஷனில் ஃபஸ்ட்டு 9ங்கிறத நான் பார்த்தேன். அடுத்தது இந்த 0ஓட மடங்கு. ஓகே. லாஸ்ட்டில் இப்போ 10 இருக்கட்டும், 20 30 40 50 எதாக இருந்தாலும் அதோட மடங்கு லாஸ்ட்டில் 0வாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இது வராது. புரியுதுங்களா. ஸோ ஈஸியாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதிலே மீதியின்றி வகுப்படக்கூடிய இந்த மாதிரி வேறு கொஸ்டின் எதுவும் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். இப்போ 6 8 12 ஆகிய எண்கள் மிகச்சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஈரிலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதவே கொஸ்டின் மாடிஃபை பண்ணலாம். ஈரிலக்க எண்ணுன்னு இருக்கலாம், 3 இலக்க எண்ணுன்னு இருக்கலாம், இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கலாம். அப்போது இங்கேயும் நம்ம அந்த டிவைசபிள் ரூலையே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதில் கவனிங்க,
ஆறோட மடங்கள் என்ன வரும்? ஆறோட மடங்களை 24ங்கிறதா வருது. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் 28 வராது, 22 வராது, 25 வராது. அப்போ அதோட மடங்கள் 24 தான் வரும். இதான் அதற்கான ஆன்சருங்கிறது. ஒரே ஸ்டெப்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதோட மடங்கில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்கேஸ் இதில் இன்னொரு ஆப்ஷன் 36 இந்த மாதிரி சம்திங் எந்த நம்பர் இருந்தாலும் அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம அடுத்த ஆப்ஷன் நம்ம யோசிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறது. பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்த மாடலில் இந்த டிவைசபிள் ரூலை எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த கொஸ்டினை கவனிங்க. 6, 9 மற்றும் 15ஆல் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மிகச்சிறிய வர்க்க எண், கன எண், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும். இந்த ஸ்கொயர் நம்பர்னு பார்க்கும்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் 2 வேல்யூங்கிறது வராது. அதாவது 800ங்கிறதும் 100 பார்த்தோம் அப்படின்னா 10 ஸ்கொயரில் இருக்கும். அடுத்தது இங்கே இந்த 800ங்கிறது வராது. ஓகேவா? அப்போ இது 1 கேன்சல் ஆயிடுச்சா? மீதி உள்ளதில் கவனிங்க, 9ங்கிற நம்பர் வந்துருச்சு. ஓகே, அப்போ 9ங்கிற நம்பர் வந்தது அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லையும் கூடுதல் 9 இருக்கணும். இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 8ன்னு இருக்குது, இதில் மட்டும்தான் 9ன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. 15, 12, 15, 20 மற்றும் 27 எண்களால் சரியாக வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் சார் நீங்கள் 4 ஆப்ஷனுமே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இங்கே கவனிங்க. 5 + 4 இதுவும் 9 வருது. ஏன்னா கூடுதல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 + 7, அப்போ 9ஓட மடங்கள் இங்கே வருதா? 9ங்கிற டிவைசபிள் ரூல் நம்ம இங்கே அப்ளை பண்ண நினச்சோம் அப்படின்னாலும் இங்கே கூடுதல் 5 + 4 9 வருது, 1 + 8 9 வருது, 2 + 7 9 வருது, 5 + 4 9 வருது. அப்போ 4 ஆப்ஷனுமே 9ங்கிற டிவைசபிள் ரூல் அப்ளை ஆகுது. இப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே போகிறோம். கொடுத்துருக்க நம்பர்லாம் நீங்கள் கவனிங்க. 15 இருக்குது, 20ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே 5ன்னு இருந்துச்சுன்னா அதோட மடங்கு எப்பயுமே ஒன்று லாஸ்ட்டில் 5ஆக இருக்கும், 0வாக இருக்கும், மாற்றி தானே இருக்கும். அடுத்தது 20ங்கிற நீங்கள் கவனிங்க, லாஸ்ட்டில் எப்பயுமே 0ங்கிறதா வரும். அப்போது 504ம் வராது, 108 வராது. ஏன்னா லாஸ்ட்டில் 0 கிடையாது. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சா? இப்போது இந்த 2 நம்ம கவனிக்கிறோம். என்ன 270 540ங்கிற போது மீச்சிறு மடங்கு. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எதை தான் எடுத்துக்கணும்? 270 தான் எடுத்துக்கணும். இப்போ 270 நம்ம செக் பண்ணுறோம். எப்படி செக் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 12ங்கிற அப்போ இதுதான் 3ஆவது ஸ்டெப்பு. 2ஆவது ஸ்டெப்பு கூட நம்ம 2ஆவது ட்ரிக்கு கூட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரிக்கு 9ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணோம். அடுத்து 2ஆவது ட்ரிக் என்னென்னா இந்த 20 லாஸ்ட்டில் 0 வரக்கூடிய மடங்கெலாம் லாஸ்ட்டில் 0 தான் வருங்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம 3ஆவது ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் டேபிளுக்கு வேலை, டிவைசபிள் ரூலுக்கு இப்போ தான் வேலை வருது. இந்த 12ங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். 2ஆக பிரிச்சுக்கணும். நீங்கள் முன்னாங்க 12, அதாவது 6 12 அப்படிங்கிறதும் பிரிச்சுக்கலாம். மோஸ்ட்லி 12 வந்துச்சுன்னா முன்னாங்க 12. 3ங்கிற டிவைசபிள் ரூலும் 4ங்கிற டிவைசபிள் ரூலும் யூஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேவா? 3ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா 9ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னாவே அந்த நம்பர் எதாலையும் டிவைட் ஆகும்? 3ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ நம்ம 3 யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம டேரெக்டாக 4க்கு வந்துடலாம். ஓகேவா? இப்போ 4ங்கிற பாருங்கள், 4ஓட டிவைசபிள் ரூல் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல் நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ 70 நம்ம செக் பண்ணலாம். 70 4ஆல் டிவைட் ஆகுமா? இங்கே 1 டைம் தான் வரும், பேலன்ஸ் 30. அப்போது 7 டைம்ஸ் வந்து மீதி 2ன்னு இருக்கும். அப்போ முழுசாக டிவைட் ஆகலை, 270ம் வரலை. அப்போ ஆப்ஷன் டி தெரிஞ்சு வச்சா வேலை முடிஞ்சதுங்களா? நம்ம எதையுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1 1/3, 2 1/4, 3 1/2 மற்றும் 4 1/5 என்ற எண்களாக வகுக்கக்கூடிய மிகச்சிறிய முழு எண் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே ஹோல் நம்பராக நம்ம மாற்றணும். இந்த நம்பருக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹோல் நம்பராக மாற்றணும். எப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பின்னத்தில் இருக்க நம்ம பின்னம் மாத்திரமா? 1 3 3, 3 + 1 4, 4/3. அடுத்தது 2 8, 8 + 1 9, அப்போ 9/4. அடுத்தது 2 3 6, 6 + 1 7, 7/2. அடுத்தது 4 5 20, 20 + 1 21/5. இப்போ இங்கே கொடுத்துருக்கல மேலே இருக்க இந்த நம்பர் தான் நம்ம டிவைசபிள் ரூலுக்கு செக் பண்ண வேண்டியது. அப்போ இங்கே என்ன வந்துருச்சு? நம்மளுக்கு லக்கி நம்பர், மேஜிக் நம்பர் 9 வந்துருச்சு. அப்போ கொடுத்துருக்க நம்பர்லாம் நல்லா செக் பண்ணுங்கள். இங்கே 2 + 5 + 4 கூட்டினா 9 வருது. இது பாசிபிள். அடுத்தது
இங்கே 1 + 5 6, 6 + 4 10ன்னு வருது. அப்போ இது 9ஓட டிவைசபிள் ரூலில் வராது. அடுத்தது 3 + 2 5, 5 + 2 7 தான் வருது. அப்போ இதுவும் கூடுதல் 9 வரலை. அடுத்து 4 + 5 இதையும் கேன்சல் பண்ணேன், பேலன்ஸ் 4 தான் இருக்குது. அப்போ இதுவும் 9ஓட மடங்கில் வரலை. ஒரே ஒன்று மட்டும்தான் 9ஓட மடங்கில் வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? நான் எதையுமே செக் பண்ணலை, ஜஸ்ட் டிவைசபிள் ரூலை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்ததுலாம் இருக்கும். ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். 92வது கொஸ்டின் கவனிங்க. 15, 20, 24, 32, 36 என்ற எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இங்கே 9ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்கா? எஸ், இங்கே 36. 36ங்கிறது 9ஓட மடங்கு தான். ஓகேவா? அப்போது 3 + 6 9 வந்துச்சா? அப்போ கொடுத்துருக்கிறதுலையும் டோட்டல் கவனிங்க. 2 + 8 10, 10 + 8 18. அப்போ இது கூட்டினாலும் 9 வருது. இதுவும் பாசிபிள் இருக்குது. அடுத்தது 1 + 6 7, 7 + 6 13. அப்போ இது 9ங்கிற கூடுதல் வரலை. அடுத்தது 1 + 4 5, 5 + 4 9 வரும். இது பாசிபிள் இருக்குது. அடுத்தது 1 + 3 4, 4 + 3 7. இது பாசிபிள் இல்லை. அப்போ ஒன்லி ஆப்ஷன் சியா ஆர் ஆப்ஷன் ஏவா நம்ம செக் பண்ணணும். இப்போ தான் நம்ம அடுத்தது என்ன? மிகச்சிறிய எண். அப்போ கொடுத்துருக்க நம்பர்லேயே மிகச்சிறிய எண் 2 ஆப்ஷனில் எது சின்னது? 1440 தான். இப்போ இந்த இதில் தான் நம்ம கொடுத்துருக்க 4 நம்பரையும் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 15 நீங்கள் 2 எப்படி பிரிக்கலாம்? 3 × 15. இப்போ 3ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணணும், 5ங்கிற டிவைசபிள் ரூல். ரெண்டுமே இங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஏன்னா 9ஆல் இங்கே டிவைட் ஆகுது. அப்போ 3ஆலையும் டிவைட் ஆகும். அடுத்து 5 லாஸ்ட்டில் 0 வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக 5ஆலையும் டிவைட் ஆகும். அடுத்தது இங்கே நம்ம 20 அப்படிங்கிறதும் நம்ம ஒன்றும் பார்க்க தேவையில்ல. 4 5 4 5 20. அப்போ 4ங்கிற டிவைசபிள் ரூல். 4ங்கிற டிவைசபிள் ரூல்னால் லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுதா? கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ 4ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது 24. 24 நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கோங்க. என்ன? 6 24. அப்போ 6ங்கிற டிவைசபிள் ரூல், 4ங்கிற டிவைசபிள் ரூல் ஒர்க் அவுட் நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆனிச்சுன்னா 6ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 6ங்கிற டிவைசபிள் ரூலும் இங்கே வந்துருச்சு. 4 இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்து 32 நம்ம பார்த்தாலும் இங்கே 32 தான். 4 8 32. அப்போ 4ங்கிற டிவைசபிள் ரூல் ஆல்ரெடி யூஸ் பண்ணோம். இப்போ 8ங்கிற டிவைசபிள் ரூல் தான் நம்ம செக் பண்ணோம். 8ங்கிற டிவைசபிள் ரூல் செக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன? லாஸ்ட் 3 டிஜிட் இது 8ஆல் டிவைட் ஆகுதான் நம்ம பார்க்குறோம். 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். 5 தான். அப்போ 8 40, பேலன்ஸ் 4 மறுபடியும் 5 தான். அப்போ 8ஆலையும் இங்கே டிவைட் ஆகுது. 36ங்கிற நம்பர் பார்த்தாலும் 4 × 9. அப்போ ஏற்கனவே நம்ம 4ங்கிறது நம்ம நிறையா டைம் பார்த்துட்டோம். 9ங்கிறது நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டோம். 1440ங்கிற நம்பரே அவங்க கொடுத்துருக்க எல்லா நம்பர்லையும் டிவைசபிள் ரூலில் செக் பண்ணும்போது வந்துருச்சு. அப்போ 1440ங்கிறது அதற்கான கரெக்டான ஆன்சர். நம்ம 2880 போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது ஈஸியாகவே நம்ம இந்த டிவைசபிள் ரூலை வச்சு இதற்கான ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளானது. இதை ஒர்க் அவுட் பண்ணத்தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது அப்படிங்கிறதே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். மற்றபடி நீங்கள் எல்சிஎம் கான்செப்டில் இந்த 15 20 24 32 36க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் அடுத்து மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க நம்பரோட செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத செக் பண்ணிட்டோம். இப்போ தான் நீங்கள் டிவைசபிள் ரூலில் இந்த 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன்லாம் ஒன்றா வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 93வது கொஸ்டின் கவனிங்க. 1லிருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம டிவைசபிள் ரூல் இங்கே முழுசாகவே இங்கே யூஸ் ஆகுமா? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு எண் என்ன அப்படிங்கிற மிகச்சிறிய எண் என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. மொதல் ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ணலாம்? 9ங்கிற டிவைசபிள் ரூல் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண அப்படின்னா 1 + 2 3, 3 + 6 9. அப்போ இது பாசிபிள் இருக்குது. அடுத்தது 2 + 5 + 2. அப்போ இதுவும் 9 வருது. 9ஓட பாசிபிள். அடுத்து 5 + 4 9. அப்போ 4 நம்பருமே 9ங்கிற டிவைசபிள் ரூலில் யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து பார்க்க வேண்டியதில் நீங்கள் அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம்? இந்த 4
7 8 இந்த நம்பர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக எலிமினேட் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்கும். இப்போ 4ன்னு பார்த்தாலுமே லாஸ்ட் 2 டிஜிட் நம்ம செக் பண்ணுறோம். லாஸ்ட் 2 டிஜிட்டுமே 4ஓட மடங்கில் வருது. இப்போ இங்கேயும் பாருங்கள் லாஸ்ட் 2 டிஜிட் அந்த 2 ரூலுமே யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் 2 டிஜிட்டையும் நம்ம செக் பண்ணுறோம். லாஸ்ட் 2 டிஜிட் 0 வந்தாலும் அது 4ஆல் டிவைட் ஆகும். இதுவும் வந்துச்சு. இப்போ 9ஆல் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக 3ஆலையும் இது மடங்கு வரும். இப்போ ஈவன் நம்பராக இருக்குது அப்படின்னா 2ஆல் வரும். 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னா 6ஆல் வரும். லாஸ்ட்டில் 0வோ 5 இருந்துச்சு அப்படின்னா 5ஆல் வரும். அப்போ இது எல்லாமே ஈஸியாக வேலை முடிஞ்சா. இப்போ நம்ம அடுத்து செக் பண்ண வேண்டியது என்ன? 7 8. இப்போ ஃபஸ்ட் நம்ம 8ங்கிறத கூட நம்ம பார்க்குறதாலும் பார்த்துக்கலாம். 8ஆக இருந்தால் லாஸ்ட்டில் 3 டிஜிட் நம்ம செக் பண்ணணும். அப்போ 260. இதில் கவனிச்சிங்க அப்படின்னா 3 24 பேலன்ஸ் 2 20 அப்படிங்கிற போது இங்கே 8ஓட மடங்கில் வந்துட்டு மீதி வந்துடும். அப்போ இது வராது. ஆப்ஷன் ஏ இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுத்து 520. 520ங்கிற போது 6 48 பேலன்ஸ் 2. அப்போ இங்கே 4ன்னு வரும். 40 வந்துச்சுன்னா இது 8ஆல் டிவைட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி பாசிபிள்ங்கிறதா நோட் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே 40ன்னு இருக்குது. ஆப்ஷன் சியும் பாசிபிள். ஓகேவா? அடுத்தது இங்கே 3 டிஜிட் வந்துச்சு அப்படின்னா 8ஓட டிவைசிபிள் ரூல் என்ன? 3 டிஜிட் செக் பண்ணுறோம். ஆர் 3 டிஜிட்டுமே 0 வந்தால் அப்போ இங்கேயும் 9க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டியும் வருது. புரியுதுங்களா? அப்போ டிவைசபிள் ரூலை நல்லா மைண்டில் வச்சுட்டோம் அப்படின்னாவே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரே 1 மட்டும்தான் செக் பண்ணணும். 7ஆல் டிவைட் ஆகுதான்ட்டு. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் 9க்கு அடுத்து நீங்கள் 7ங்கிற டிவைசபிள் நம்பர் வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இன்னும் நம்ம கரெக்டான ஆன்சருக்கு கொண்டு வந்துட முடியும். ஓகே, இப்போ இதுலேருந்து இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. இப்போ 7ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா முழுசாகவே நீங்கள் டிவைட் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லிட்டேன். 1 2 6 0 இது ஏற்கனவே வராதுன்னு நம்ம பார்த்துட்டோம்ல. அப்போ இதை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2 5 2 0 இது 7ஆல் டிவைட் ஆதான்னு செக் பண்ணுறோம். என்ன? 21 பேலன்ஸ் 4 42னா 6 அப்படிங்கிற வருது. ஓகே, அப்போ 3 2 6 0. ஓகே, இப்போ அடுத்தது 5040 இது 7ஆல் டிவைட் ஆதான்னு செக் பண்ணுறோம். 7 49 பேலன்ஸ் 14. அப்போ இது டிவைட் ஆகுது. ஓகேவா? கொடுத்துருக்க நம்பரில் சின்ன நம்பர் நம்ம பார்க்குறோம். இது 7ஆல் டிவைட் ஆகுது. இதுலேயே நம்ம தெரிஞ்சிருக்கலாமே ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறது. ஏன்னா கொடுத்துருக்க எல்லா நம்பர்லையுமே டிவைட் ஆயிடுச்சு. சின்ன நம்பர் அந்த 7ஆலையும் டிவைட் ஆயிடுச்சு. அப்போ இதுவே நமக்கு தேவையான ஆன்சர் அப்படிங்கிறதுக்கெலாம் ஆப்ஷன் பி தான். இதுக்கு அடுத்து பெரிய நம்பரை நம்ம சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே இது டபுளாக இருக்கும். 2520 அப்படியே டபுளானதான் 5040. அப்போ நம்ம இதை பற்றி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சிருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ நான் டிவைசபிள் ரூலே நான் எதையுமே நிறையா டைம் எடுத்துக்கவே கிடையாது. பார்த்த உடனே இதெல்லாம் டிவைட் ஆகுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மிச்சது மட்டும்தான் நம்ம செக் பண்ணுறோம். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப டைமுங்கிறதே எடுக்காது. ஓகேவா? இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணத்தான் அந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதுலேருந்தே ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிடலாம்ல. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் 3 மாடலுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தது. டிவைசபிள் ரூல்லே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இதே போல் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் 288 89 90 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஷார்ட்கட்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த பார்ட்டில் என்ன ரொம்ப டைம் இருக்குது. அடுத்த பார்ட்டில் பார்ட் 2ல் ரிமைனிங் இருக்க வீடியோஸ் எல்லாமே மாடல்ஸ் எல்லாமே டிவைசபிள் ரூல்லே ஷார்ட்கட்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2ல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.